மாலத்தி அக்கா, விஷயத்த கேள்விப்பட்டியா? நம்ம இபிஎஸ் ஐயா மறுபடியும் அதிரடியான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காருக்கா. எல்லாம் இத பத்தி தான் பேசுறாங்க. கத்தாம புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லு. முதல் வாக்குறுதியே அதிர்துக்கா. நம்மள மாதிரி ஏழை எளிய குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறாராம். அது மட்டும் இல்லக்கா, எங்க மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை 8,000ல இருந்து 12,000 ரூபாயா உயர்த்த போறாராம். வருஷம் வருஷம் பொங்கல் தொகுப்போட சேர்த்து 1000 ரூபாயும் தர்றேன்னு சொல்லிருக்காரு. எங்க நெசவு தொழிலுக்கும் விடிவு காலம் வந்துருச்சுக்கா. கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் வரை இலவச மின்சாரம் தர்றாராம். இனி கரண்ட் பில் கட்ட நான் படாத பாடுபட வேண்டியதில்லை. என்னடி தெருவுக்குள்ள நுழைஞ்சதுமே இவ்ளோ நல்ல விஷயங்களை சொல்றீங்க? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா இருங்க, இதையும் கேட்டுக்கோங்க. என்ன போல வேலை தேடுற பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் மாதம் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை தர்றாராம். 12வது வரை படிச்சுட்டு நின்ன என் நண்பன் முகேஷுக்கு கூட மாசம் 1000 ரூபாய் கிடைக்குமா. நீங்க எல்லாரும் சொல்றத கேட்கும் போது மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஏழை மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுகிட்ட இபிஎஸ் தான் அடுத்த முதலமைச்சரா வர வேண்டும். நம்ம எல்லாரோட ஆதரவும் அவருக்கு தான்.